Anusha Rajesh. உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, உங்களோட கெரியர் ஆர் பிஸ்னஸில் ஒரு க்ரோத்தோட, ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட இருக்கீங்களா? இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எங்கேயாவது ஸ்டக் ஆகி இருக்கீங்களா? அதாவது ஹெல்த் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், உங்களோட பிஸ்னஸ் ஆர் கெரியரில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அடிக்கடி அப்படி சொல்லிட்டு நெகட்டிவ் பேட்டர்ன் ஏதாச்சும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா? இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்லேருந்து உங்களை நீங்கள் வெளில கொண்டு வந்து ஒரு ஹாப்பியான, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான லைஃப்பை வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அ ஹீலிங். நீங்கள் ஒரு கோல்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ரிலேஷன்ஷிப் ஹர்ட்ஸ் இருக்கும். அந்த பேக்கேஜோடு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளியர் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப உங்களோட ஒர்க்கில் 100% இன்வால்மெண்ட்டோட உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியாது, உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் டேப் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஹீலிங் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் சின்ன வயசுலேருந்து நடந்த எல்லா இன்ஸ்டண்ட்டுமே சேவாக இருக்கும். அதில் நிறைய தேவையில்லாத நெகட்டிவ் இன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி வச்சுட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சேவாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணி உங்களை ஹீல் பண்ணிக்கிறப்ப மட்டுமே உங்கள் கோலுக்காக உங்களால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், ஒரு ஃபோக்கஸோட ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க ஒரு 100 kg வெயிட்டை தூக்கிட்டு ஓடினா அவங்களால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் போக முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் கோல்ஸுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய பேக்கேஜஸ், எமோஷனல் பேக்கேஜஸை கேரி பண்ணிட்டு நீங்கள் போகிறப்ப உங்கள் கோலுக்காக ஒர்க் பண்ணுறப்ப அந்த ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் ஹீல் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு சைடு எஃபெக்ட்ஸ், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் உருவாகும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ரொக்ராஸ்டினேஷன், ஓவர் ஈட்டிங்கு, உங்களோட பிஹேவியரில் மற்றவங்கள்ட்ட கோபப்படுறதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிஹேவியர் சேஞ்சஸ் உங்களுக்குள்ள வரும். ஸோ அப்போ உங்கள் ஹாப்பியான ஒரு ஹெல்த்தியான லைஃப் அண்ட் தென் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் வாழணும் அப்படின்னா ஹீலிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்களை நீங்கள் பாஸ்ட் லைஃப் பேக்கேஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஹீல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அலைனிங். இந்த அலைனிங்கில் ஒரு 3 திங்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலைனிங்கில் நீங்கள் உங்கள் கோலுக்காக ஒர்க் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அதை என்ஜாய் பண்ணி ஃபோக்கஸோட இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் அலைனிங்லேருந்து ஒர்க் பண்ணும். நிறைய பேர் ஒன்று பாஸ்ட்டை பற்றி ஒரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஃப்யூச்சர் பற்றின பயம் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், அவங்களோட கெரியர் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி பயந்துட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ ஃபோக்கஸ் இருக்காது, ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும், ஃபுல் பொட்டன்ஷியலை டேப் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறப்போ இந்த எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸோடு நம்ம ஒர்க் பண்ணோம். ஓவர் திங்கிங் நிறைய பேருக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அவேராக இருந்து உங்கள் கோலுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அலைனிங்கில் என்ன அலைனாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் அலைனாக இருக்கணும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறது, இது எனக்கு வேணும் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணுறது கான்ஷியஸாக நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரைன் பண்ணணும். பிகாஸ் அந்த கோலுக்காக நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும், நியூவாக கோலுக்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், உங்களோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட ஹேபிட் பேட்டர்ன் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரதுனால உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ட்ரைன் பண்ணணும் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் 2 மைண்டுமே அலைனாக இருக்கணும் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். தேர்ட் திங் இந்த அலைனிங்கில் நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய பேர் எனக்கு இதை அச்சீவ் பண்ணால் ஹாப்பினஸ், அது கிடைச்சா எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணால் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு
இருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் கோலுக்காக ஒர்க் பண்ணுறப்ப எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறதை விட என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஹாப்பினஸோட நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ மாதத்துக்கு ஒரு 5 lakhs rupees உங்களுக்கு வேணும், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணாமல் உங்ககிட்ட இப்போ 5 lakh rupees இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணாதான் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி லைக் அட்ராக்ட் லைக். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறப்ப தான் உங்களை சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்துட்டு நீங்கள் எப்பயுமே வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பீப்புள் சிச்சுவேஷன்ஸை உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஹை வைப்ரேஷனில் வைப்ரேட் ஆகிறப்ப உங்கள் கோலுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த அலைனிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நீங்கள் வந்து யூனிவர்ஸ் அப்படின்றது ஆல்வேஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் தான். என்ன தேவையோ அதுக்கு நம்ம அலைனாக இருக்கணும். நம்ம வந்து ஹையர் திங்ஸுக்காக ஒர்க் பண்ணுவோம், ஆனால் நம்ம லோயர் வைப்ரேஷன்ஸில் இருப்போம். அதாவது ஒரி, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஆங்கர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் வைப்ரேஷன்ஸு. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் எப்பயுமே எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்ற டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருந்து உங்கள் கோல்ஸுக்காக ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரியேட்டிங் அப்படின்றது நீங்கள் உங்கள் கோல் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது. நீங்கள் உங்கள் கோலுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கோல் செட் பண்ணணும். அந்த கோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து டெய்லி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஃபியர் இருக்கும், கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறது, ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்ணிக்கணும்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு ஹேபிட் எப்படி அந்த கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நியூ ஹேபிட்டை எப்படி பில்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத அன்ப்ரொடக்டிவ் ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்ணுறது, உங்களோட எமோஷனலை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, எப்பயுமே உங்களை ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்டில் எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் எப்படி வைக்கிறது, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் கோலுக்காக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக மைண்ட் மாஸ்டரி அப்படின்ற ஆன்லைன் கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கோர்ஸில் நம்ம பார்த்த இப்போ அந்த ஹீலிங், உங்களோட எனர்ஜி எப்படி எப்பயுமே எலிவேட் பண்ணி ஹையாக வச்சுக்கலாம், அண்ட் அலைனிங் அந்த இது, அதுக்கப்புறம் அந்த கிரியேட்டிங், அதில் உங்களோட ஃபியரு, ப்ரொக்ராஸ்டினேஷன் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி உங்கள் கோல்ஸை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆன்லைன் ப்ரோக்ராம் இது வந்து 6 week ப்ரோக்ராம். இதில் 21 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். இதுக்கான ஒர்க் புக் இருக்குது. இதை டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டு மைண்டையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸசைஸ், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. NLP, லா ஆஃப் அட்ராக்ஷன், சைக்காலஜி, தெரப்பி, மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த செஷன்லேயே வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு காம்னஸ், மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுறது இதெல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போதைக்கு வந்து 50% ஆஃபர் இருக்குது. நீங்கள் அந்த எப்போ டேட்டு டைம் இதெல்லாமே டைட்டிலில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை அட்டென்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ், நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தைராய்டு லெவல் ரெடியூஸ் ஆகிருக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 20 kgs வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இங்கே பிபி கம்மியாக இருக்குது, டயபெட்டிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன், ஸ்ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசீஸ்க்கு இன்றைக்கி ரூட் காஸாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் கம்மியாக அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்க்குறாங்க, ஹெல்த் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் வந்து கெரியர் கோல்ஸும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, பர்மனன்ட் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணி கொண்டு போகணும், அதாவது ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி உங்களோட கெரியர் அண்ட் பிஸ்னஸில் சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ணணும், ஹாலிஸ்டிக் க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மைண்ட் மாஸ்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போவே நீங்கள் கால் பண்ணி உங்களோட சீட்டை நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.